الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعة ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற வருகை தருகின்றான் அனைவருக்கும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு ஹிஜ்ரி 1447 இந்த ஆண்டின் இறுதியில் மாதங்களில் இறுதி மாதமாக அழைக்கப்படுகின்ற துல்ஹஜ் மாதத்தின் இறுதியில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களில் அடுத்த வருடம், அதாவது இஸ்லாமிய புத்தாண்டு என்று அழைக்கப்படுகின்ற ஹிஜ்ரி 1448 காலடி எடுத்து வைக்க காத்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதுவரை நாம் செய்த அனைத்து பாவங்களையும் பரிபூர்ணமான முறையில் மன்னித்து நாம் செய்த நல்ல அமல்களை பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொண்டு அவன் பொருந்தியவர்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அதே போல இனி வர இருக்கும் காலங்களில் இஸ்லாமிய புத்தாண்டோடு சேர்த்து நம்முடைய ஈமானையும் புதுப்பித்துக் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய அமல்களை சரி செய்து கொண்டு அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடைவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கும் பேர் கண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே, குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மாதங்களின் எண்ணிக்கை 12 இல்லையா? ஆங்கில மாதங்களாக இருக்கட்டும், தமிழ் மாதங்களாக இருக்கட்டும், எந்த மாத கணக்கெடுப்பு எடுத்தாலும் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். ஆனால் இதனை நாம் இஸ்லாமிய கோணத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே இதை உறுதி செய்கின்றான். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மாதங்கள் 12ஆக கணக்கிடப்படும். 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானங்களையும் பூமியை படைப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ஏட்டில் பதிவு செய்து விட்டான் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பதாக. இவற்றில் 4 மாதங்கள் பாவங்களை விட்டும் தவறுகள் செய்வதை விட்டும் விலக்கப்பட்ட மாதங்களாக காணப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே கூறுகின்றான். தாலிக அர்பஅத்துன் ஹுரும். இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நாம் கடந்து வந்த துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம், அடுத்து வர இருக்கும் முஹர்ரம் மாதம், அதோடு சேர்த்து ரஜப் மாதம், இந்த 4 மாதங்களில் பொதுவாக அன்றைய காலத்தில் வாழ்ந்த அரபுகளுக்கு அந்த மாதங்களில் குறிப்பிட்ட மாதங்களில் போர் செய்வதென்பது, கொலை செய்வதென்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது. எனவே மாதங்களின் எண்ணிக்கை 12. ஆனால் அவற்றில் முதல் எது, இரண்டாவது என்கிற ஒரு நிலைமை முற்காலத்தில் இல்லை. குறிப்பாக இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்று அழைக்கின்றோம் இல்லையா? ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகமும் அவர்கள் சார்ந்த விஷயங்களோடு அந்த ஆண்டின் பெயரை அவர்கள் நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக இந்த ஹிஜ்ரி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஒரு விஷயத்திற்கு முன்னால் அன்று வாழ்ந்த அரேபியர்கள் ஆண்டை எப்படி கையாளுவார்கள் என்று சொன்னால், ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது என்று சொன்னால் அந்த நிகழ்வுகளை வைத்து அந்த ஆண்டை கணக்கிட்டுக் கொள்வார்கள். குறிப்பாக யானை படையோடு காபாவை அழிக்க சதி திட்டம் தீட்டிய போது அதனுடைய அடிப்படையில் அந்த ஆண்டை ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று வர்ணிப்பார்கள்.
அதே போல இன்ன பிற கோத்திராத்தார்கள் புலியாண்டு என்பதாக, சிங்கமாண்டு என்பதாக மிருகத்தின் பெயர்களை கொண்டெல்லாம் அந்த ஆண்டின் பெயர்களை கணக்கிடக்கூடியவர்களாக, அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் குறிப்பாக இன்றைய காலத்திலும் குறிப்பாக சீனர்களை பொறுத்தவரை அவர்கள் எலியாண்டு என்றெல்லாம் எலியை வைத்து கூட அந்த ஆண்டை கணக்கிடக்கூடியவர்களாக, அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால், உதாரணமாக வருடத்தில் நாட்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 365 நாட்களாக கணக்கிடப்படும் இல்லையா? குறிப்பாக இரண்டாவது ஆங்கில மாதத்தில் இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் 28 தேதிகள் இருக்கும். ஆனால் 4 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த 28 29ஆக மாறும். அந்த எப்பொழுது 29ஆக மாறுகிறதோ அதனை லீப் ஆண்டு என்று அழைப்பார்கள். இப்படி அவர்களுக்கு தகுந்தாற் போல ஆண்டின் பெயர்களை குறிப்பிடக்கூடியவர்களாக, அழைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த இஸ்லாமிய சமூகம் நமக்கு ஒரு அழகிய நிகழ்வை நினைவு கூறும் விதமாக, உலகம் அழியும் வரை இதில் நடந்த சம்பவங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நினைவு கூறும் விதமாக இதனை அழைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய முன்னோர்களால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? இது எதனுடைய அடிப்படையில் வைத்தார்கள் என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வருடத்தின் எண்ணிக்கை துவக்கமாக இருக்கட்டும், அவனுடைய வருடத்தின் இறுதியாக இருக்கட்டும், இவை அனைத்துமே வணக்க வழிபாடுகளை கொண்டே அவை நிறுவ பெற்றிருக்கின்றது. உதாரணமாக வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய துல் ஹஜ் மாதத்தின் 10வது நாள், அரபாவிற்கு அடுத்த நாள் ஈதுல் அல்ஹா என்று நாம் அந்த ஒரு 10வது நாளை சிறப்பான முறையில் கொண்டாடும் விதமாக அந்த துல் ஹஜ் மாதம் எப்படி சிறப்புக்குரியதாக காணப்படுகின்றதோ, அதே போல வருடத்தின் துவக்கமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷுரா தினமாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய நாளை கொண்டு நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் விதமாக நம்முடைய ஆண்டின் துவக்கமாக இருக்கட்டும், அவை இறுதியாக இருக்கட்டும், அவை அனைத்தும் வணக்க வழிபாடுகளின் வழியிலே இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழகிய ஏற்பாடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்படுத்தி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் சுமார் 6 7 வருடங்கள் கழித்து இரண்டாவது ஹலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்றார் போல ஆண்டின் எண்ணிக்கைகளையும் நாட்களின் எண்ணிக்கையையும் குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். இதனை ஒரு சரி செய்ய வேண்டும், இதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய சிந்தனையில் அன்றிருந்தக்கூடிய மார்க்க போதகர்களையும் அன்றிருந்தக்கூடிய சஹாபாக்கள் அனைவரையும் ஒன்றாக அழைத்து எதன் அடிப்படையில் நாம் இந்த இஸ்லாமிய ஆண்டை துவங்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு வேலைப்பாடு நடக்கிறது, ஒரு மஷூரா கூட்டம் நடைபெறுகிறது. அப்பொழுது ஒரு சில சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தார்களோ அந்த மாதத்தை கொண்டு நாம் இஸ்லாமிய புத்தாண்டை துவங்கிக் கொள்ளலாம். ஆமுல் ஃபீல் என்று அழைக்கப்படுகிறது இல்லையா? இதனை கொண்டு நாம் நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டை நாம் துவங்கிக் கொள்ளலாம் என்பதாக. இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு எப்பொழுது சென்றார்களோ அவர்கள் இறந்த தினத்தை, அந்த மாதத்தை கணக்காக கொண்டு நாம் அதிலிருந்து நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டை துவங்கிக் கொள்ளலாம் என்பதாக இன்னொரு சாரார் கூறுகின்றார்கள். இன்னொரு சஹாபாக்கள் கூட்டம் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று நபித்துவம் வழங்கப்பட்டதோ, நபி பட்டம் வழங்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டை நாம் துவங்கிக் கொள்ளலாம் என்பதாக கூறுகின்றார்கள். இன்னொரு சாரார் கூறுகின்றார்கள், நாம் எப்பொழுது ஹிஜ்ரத் மேற்கொண்டோமோ, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தோமோ, அதிலிருந்து நாம் நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டை துவங்கிக் கொள்ளலாம் என்று பல்வேறு கருத்துகள் வரக்கூடிய சூழ்நிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதியாக இந்த ஹிஜ்ரத் எப்பொழுது மேற்கொண்டதோ அதனை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த இஸ்லாமிய புத்தாண்டை துவங்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு விஷயத்தை, ஒரு அழகான விஷயத்தை அன்று நிர்ணயம் செய்து அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள். அதாவது கிட்டத்தட்ட 13.5 வருடங்கள் ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழகிய விஷயம், இன்று வரை கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஹிஜ்ரி ஆண்டை நமக்கு அழகான முறையில் நமக்கு ஏதுவானதாக ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். சரி, இந்த ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் விளங்க வேண்டாமா? பொதுவாக நாம் ஹிஜ்ரி என்று சொன்னால் நாம் பத்திரிகைகளில் போட்டுக்கொள்வோம்,
அதாவது குறிப்பாகவே இஸ்லாமிய மாதங்களை நாம் கணக்கிடுவது எப்பொழுது? ரமலானுடைய மாதத்திலும், துல்ஹஜ் மாதத்திலும், முஹர்ரம் மாதத்திலும், இது போன்ற ஒரு சிறந்த தினங்களுடைய நாட்களில் மட்டும்தான் நாம் இஸ்லாமிய மாதங்கள் என்ன மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, என்ன நாட்கள் என்ன பிறை சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் கணக்கிட்டுக் கொள்ளும். ஏனைய தினங்களில் நாம் தமிழ் மாதங்களையோ ஆங்கில மாதங்களையோ நாம் கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா? ஆனால் இதில் அப்படி என்ன விஷயம் நடந்தது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உதாரணமாக, ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு புலம்பெயர்வது, இடம்பெயர்வது, நாடு துரத்தல் என்பதாக. அப்படி என்று சொன்னால் நாம் அனைவரும் ஹிஜ்ரத் மேற்கொண்டிருக்கின்றோமா என்றால் இல்லை. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறான் என்று சொன்னால் அதனை ஹிஜ்ரத் என்று அழைக்க முடியாது. மாறாக ஒரு மனிதன் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தங்கள், அவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களால், ஆட்சி முறையினால் அவன் பலவீனத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது, தன்னுடைய கொள்கைகளை அவன் சரியான முறையில் கையாள அவனுக்கு எந்த விதமான ஏதுவான ஏற்பாடும் இல்லாத பொழுது, அவன் விரக்தியில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இன்ன பிற இடத்தில் சென்று தான் அந்த ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு உயிரை சிந்தனையில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வாதாரத்திலிருந்து, அவனுடைய சொந்த நாட்டிலிருந்து, சொந்த வீட்டிலிருந்து, தன்னுடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு மனிதன் அவன் திறந்த வெளியில் அவன் இன்னொரு இடத்திற்கு இடம் பெறுகிறான் என்று சொன்னால் அதற்கு தான் ஹிஜ்ரத் என்று அழைக்கப்படும். இது இஸ்லாமிய மார்க்கம் என்று அதாவது துவங்கப்பட்டதோ, இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த ஹிஜ்ரத்துடைய விஷயங்கள் அவ்வப்பொழுது நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. உதாரணமாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல்வேறு விதமான நபிமார்களும் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை மக்கள் ஏற்காத பொழுது நபி ஸல்லல்லாஹு அதாவது நபிமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகத்திலே அந்தந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு முன்னிலையில் நபிமார்களை அனுப்பிய பொழுது, அந்த நபிமார்களின் பேச்சை அங்கு வாழ்ந்த மக்கள் கேட்காத பொழுது, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உதாசனப்படுத்தும் பொழுது, அல்லாஹுவை ஏற்க மறுக்கும் பொழுது அல்லாஹுவால் இரண்டு விஷயங்கள் அங்கு நடைபெறும். என்னவென்று சொன்னால், அல்லாஹுவின் அதாவது ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்தில் சென்று அவர்கள் கொண்டு செலுத்தும் பொழுது, அங்கிருக்கக்கூடிய ஆட்சி முறைகள், மன்னர்கள் அவர்கள் எல்லாம் அதற்கு அகைன்ஸ்டாக, அதற்கு எதிர்மறையாக விளங்கும் பொழுது அல்லாஹுவால் அவர்கள் இரண்டு விதமான கட்டளைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். யாருக்கு? நபிமார்களுக்கு. என்ன நிகழும்? ஒன்று, நல்ல மனிதர்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு நீங்கள் வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள். ஏனென்று சொன்னால், எந்த கூட்டம் என்னுடைய பேச்சை ஏற்க மறுக்கின்றதோ, எந்த கூட்டம் என்னை அல்லாஹுவாக ஏற்க மறுக்கின்றதோ அவர்களை நான் அழித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுவான். எனவே நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், எனவே நீங்கள் உங்கள் சார்ந்த கூட்டங்களை நீங்கள் உங்களோடு அழைத்து வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள், நான் இந்த நகரத்தை முழுவதுமாக நான் அழிக்கப் போகின்றேன் என்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் குர்ஆனின் வழிநெடுகிலும் நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக, அதாவது நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஆது சமூகமாக இருக்கட்டும், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சமூது கூட்டமாக இருக்கட்டும், அதே போல நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மதியன் என்று அழைக்கப்படுகின்ற கூட்டமாக இருக்கட்டும், இந்த கூட்டங்கள் எல்லாம் அவ்வப்பொழுது அவர்கள் பல்வேறு விதமான இன்னல்களை நபிமார்களுக்கு வழங்கினார்கள். அதாவது ஏகத்துவ கொள்கை ஏற்க மறுத்து தான் மனம் போன போக்கிலே மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை முழுவதுமாக நாம் அழித்து விட்டோம் என்பதாக பதிவு செய்கின்றார். சூறாவளியின் உதவியோடு, பெரும் காற்றின் உதவியோடு அவர்கள் அந்த நாட்டையே அந்த நகரத்தையே நாம் பிரட்டி போட்டோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். இது ஒன்று நிகழும். அதாவது அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வரும், நல்ல மனிதர்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிடுங்க, நீங்க காலி பண்ணி வேற இடத்துக்கு போய் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. இல்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, அந்த நாடு அப்படியே விட்டுட்டு வேற இடத்துக்கு நீங்க புலம்பெயர்ந்து போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். அதற்கு பேர் தான் ஹிஜ்ரத். உதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனைவி சாரா அம்மையாரோடு ஹர்ரான் என்கிற இடத்திலிருந்து பலஸ்தீனத்திற்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள். அதே போல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு சேர்ந்த 80 முஃமினன்களின் படையோடு அவர்கள் கப்பலில் வேறு இடத்திற்கு புலம்பெயர்ந்தார்கள்.
அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை கடலின் வழியாக ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நாம் இன்று இன்றைய நாட்களில் கொண்டாட இருக்கின்ற இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்கிற ஒரு அம்சம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பிற்கும் பின் கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம், இந்த ஹிஜ்ரத் எதற்காக மேற்கொண்டது? இது ஒரு தனிப்பட்ட நபர் மேற்கொண்ட ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வை முழுமையாக வணங்க வேண்டும், அவனை முழுவதுமாக கட்டுப்பட்டு அவனுடைய விஷயங்களை நாம் நடைமுறையில் கொண்டு செலுத்த வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், தொழுகைகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு ஒட்டுமொத்த சமூகமே அல்லாஹ்வின் கட்டளையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதவியோடு ஒரு இடத்திலிருந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டுவிட்டு, அவர்களுடைய சொந்த உற்றார் உறவினர்களை விட்டுவிட்டு, மனைவி மக்களை விட்டுவிட்டு, தன்னுடைய சொத்து சுகங்களை விட்டுவிட்டு இன்னொரு இடத்திற்கு அகதியாக செல்லும் ஒரு சூழ்நிலையை நாம் இங்கு பார்க்கின்றோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாகவே தெரியும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாகவே தெரியும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று நபித்துவம் வழங்கப்பட்டதோ அந்த ஒரு செய்தியை ஒரு நபரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்காக செல்கின்றார்கள். அந்த நபர் யாருன்னு சொன்னா, வரகா என்று அழைக்கப்படுகின்ற மத போதகர், பல்வேறு விதமான வேத புத்தகங்கள் எல்லாம் கரைத்து குடித்தவர், நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னதாகவே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நபரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று தான் நபித்துவம் பெற்ற விஷயத்தை கூறக்கூடிய சமயத்தில் அந்த வரகா என்று அழைக்கப்படுகின்ற மத போதகர் கூறுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, உங்கள் மக்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள் என்பதாக, உங்கள் மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டி அடிப்பார்கள் என்பதாக கூறக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கின்றார்கள், அன முக்ரிஜின்னஹும், நான் அவர்களால் வெளிப்படுத்தப்படுவேனா? என்னை அவர்கள் விரட்டி அடிப்பார்களா? நான் எதுக்கு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலையே, நான் உங்கள்ட்ட நல்ல விதமாக தானே குடுக்கல் வாங்கல ஈடுபட்டு இருக்கேன், சாதிக்குல் அமீன்ங்கிற பட்டத்தை பெற்றிருக்கேன், அப்படி இருந்தும் என்னை என்னுடைய சமுதாய மக்களை என்னை வெளி துரத்துவார்களா என்று கேட்கக்கூடிய சமயத்தில் அவர்கள், உங்களை வெளி துரத்துவதற்கான விஷயம் காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கை இருக்கின்றதே, இதை நீங்கள் அல்லாமல் வேறு யார் கொண்டு வந்தாலும் அவர்களை விரட்டி அடிப்பார்கள், வெளி துரத்துவார்கள் என்பதாக அந்த நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கூறுகின்றார்கள். எனவே நாம் எப்படியும் இன்னும் ஒரு சில நாட்களில், ஒரு சில வருடங்களில் ஹிஜ்ரத்தை மேற்கொள்வோம் என்கிற ஒரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாகவே தெரியும். இதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஹிஜ்ரத்துடைய மேற்கொள் இதை காட்டி நாம் இதிலிருந்து விளங்கக்கூடிய இரண்டு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக திட்டமிட்டு அதனை எப்படி சரியான முறையில் மேற்கொண்டார்கள் என்பது. இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயங்களிலுமே திட்டமிட சொல்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை சரியாக திட்டமிட்டு அதை முறையாக செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றது. இந்த ஹிஜ்ரத்தின் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை கற்றுத்தருகின்றார்கள். குறிப்பாக நாம் உலகம் முழுக்க பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்தாலும் கூட நாம் வசிக்கக்கூடிய இடங்களில் நாம் சிறுபான்மையினராகவே கருதப்படுகின்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு விஷயத்தை சரியான முறையில் திட்டமிட வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு சமூகம் சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் செயல்படுகின்றதோ அந்த ஒரு சமூகம் பலவீனப்படுத்தப்படும், அழிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய வரலாறுகள் மிக எளிதாக அழிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்று நாம் சர்வசாதாரணமாக உலகெங்கிலும் நாம் பார்த்து வருகின்றோம். நமக்கு என்னதான் பெரிய பெரிய பெரும் வரலாறுகள் இருந்த போதிலும் நம்மிடத்திலே சரியான தொலைநோக்கு சிந்தனை இல்லாத காரணத்தினால், தொலைதூர பார்வை இல்லாத காரணத்தினால், சரியான முறையில் திட்டமிடாமல் நாம் சென்றதன் விளைவாக நாம் நம்முடைய அடையாளங்களை அழித்துக் கொண்டு ஒரு சாதாரண ஒரு வழிபோக்கனை போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய காலத்தில் நாம் சர்வசாதாரணமாக பார்த்து வருகின்றோம். எனவே ஒரு முஸ்லிம் சமூகம் நல்ல முறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் சமூகம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த திட்டமிடல் இந்த ஹிஜ்ரத்தின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது ஏனென்று சொன்னால், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை நம்பி ஒட்டுமொத்த சமூகமும் அவர்களுக்கு பின்னால் செல்கின்றது. அப்ப ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஏற்பாடுகளையும் சரியான முறையில் செய்திருக்க வேண்டும்.
இதற்கு பல வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்து உள்ளூர் ஏற்பாடு, வெளியூர் ஏற்பாடு, பாலைவனங்களில் அவர்கள் சிரமப்படாமல் எப்படி அவர்களை கொண்டு செல்வது என்கிற விஷயங்களை எல்லாம் சரியான முறையில் திட்டமிட்டு அதற்கு பின்னால் தான் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். உதாரணமாக கிட்டத்தட்ட எல்லாரையும் அனுப்பி வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு இறுதியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் மேற்கொள்றாங்க. கிட்டத்தட்ட மக்காலிருந்து மதீனா 14 நாட்கள் பயணம் மேற்கொள்கின்றார்கள். அந்த பயணம் சாதாரண பயணம் அல்ல. எந்த புறத்தில் இருந்தும் நமக்கு நம்முடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முழுமையாக அல்லாஹுவின் மீது தவக்குல் வைத்து, முழுமையாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. எனவே இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், முதலாவது திட்டமிட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட வேண்டும். இரண்டாவது விஷயம், அந்த 14 நாட்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1 to 2 நாட்கள் சௌரு குகையில் இருந்தார்கள் இல்லையா? எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அதில் ஒளிந்திருந்தார்கள் இல்லையா? எதிரிகள் குனிந்து பார்த்தால் கால் தெரிந்து விடும், அந்த அளவிற்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு எல்லாம். ஆனாலும் கூட அந்த ஒரு சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் இங்கு பார்க்க வேண்டும். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. யா அபூபக்கர் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். எனவே நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த 2 விஷயங்கள் மிக முக்கியமானவை. ஒன்று, எந்த ஒரு விஷயத்தை நாம் மேற்கொண்டாலும் சரியான முறையில் திட்டமிடல் வேண்டும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தொலைநோக்கு சிந்தனையோடு நாம் மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், எந்த ஒரு சூழல் வந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், கவலைப்பட தேவையில்லை என்கிற உயரிய சிந்தனையும் உயரிய ஈமானும் உயரிய நம்பிக்கையும் நம்மிடத்தில் வேண்டும். இந்த இரண்டும் நம்மிடத்தில் இன்று குறைந்ததன் விளைவாக, பலவீனமானதன் விளைவாக இன்று யார் யாரோ நம்மை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். நாம் நம்முடைய கடந்த கால வரலாறுகளை எல்லாம் நாம் தவிடுபடியாக்கிவிட்டோம் நம்முடைய கைகளினாலே. இன்றும் கூட நாம் வசிக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு பல வருடங்களை நாம் ஒரு இடத்தில் வாழ்ந்து கழித்தாலும் கூட நமக்கான ஒரு அடையாளத்தை ஒரு உறுதியான முறையில் மேற்கொள்வதற்கு நாம் தயங்குகின்றோம். காரணம், நம்ம இடத்தில் எந்த விதமான தொலைநோக்கு சிந்தனையும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு முதியவரின் விஷயத்தை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அதாவது ஒரு சமூகமே ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள் இல்லையா? அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் எல்லாம் கர்ப்பிணி பெண்களாக இருந்த சூழ்நிலையிலும் கூட அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். சிறு குழந்தைகளும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். கண் பார்வை இல்லாத சஹாபாக்களும் மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 8 வருட காலம் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் இருந்தார்கள். ஒரு 120 வயதை அடைந்த ஒரு முதியவர், ஜுந்துப் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு முதியவர், அவர் ஹிஜ்ரத் மேற்கொள்வதற்காக இன்ன பிற நபடத்தில் கூறும் பொழுது அவர் ஹிஜ்ரத் மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் வயதானவர்கள் அவர்கள் வசிக்கும் இடத்துல இருந்து கொள்ளலாம். இவ்வளவு சிரமப்பட்டு ஹிஜ்ரத் மேற்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை, அவர்களுக்கு சட்டம் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த முதியவர் கூறக்கூடிய வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இடத்தில் நான் எப்படி இருப்பது? அவர்கள் சென்றதற்கு பின்னால் இந்த ஊரில் இருந்தால் என்ன, நான் இல்லாவிட்டால் என்ன, என்னுடைய மரணம் நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, என்னை ஒரு பாடையில் வைத்து என்னை கொண்டு செல்லுங்கள் என்பதாக கட்டளையிடுகின்றார்கள். கிட்டத்தட்ட 4 பேர் அந்த பாடையில வச்சு அந்த முதியவரை கொண்டு போகக்கூடிய சமயத்துல, பாலைவனத்துல கொண்டு செல்லக்கூடிய சமயத்துல அந்த முதியவர் என்ன ஆயிருது அப்படின்னா இறந்துடுறார். இந்த இறந்த நிகழ்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். உமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி யஜிது ஃபில் அர்தி முராகமன் கஃபீரன் வ ஸஅ. எவர்கள் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும், எல்லா நற்கூலியும் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, உமை யக்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹ், எவர் ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றாரோ, யாருக்காக? அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும். உமை யக்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுல் மௌத், போகக்கூடிய வழியிலே அவர் மரணம் அடைந்து விட்டார் என்று சொன்னால் ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவர்கள் மீது நற்கூலியை வழங்குவதும் அவருக்கான சன்மானத்தை வழங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் மீது கடமையாகிறது என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். என்று சொன்னால் நாம் ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உயிரி சிந்தனை இதுவாக இருக்க வேண்டும். வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தான் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வாதாரம் அமைய வேண்டும் என்பதற்காகவும், உலக சொப்பனங்களில் மிதக்குவதற்காகவும் இல்லை.
அல்லாஹ்வின் விஷயங்களை நான் இன்ன பிற இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அல்லாஹ்வின் வாக்குறுதிகளை இன்ன பிற இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், இன்ன பிற மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு உயிரை சிந்தனையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் ஹிஜ்ரத் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கான முழு பொறுப்பையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எடுத்துக் கொள்கின்றான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான அவர்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய விஷயங்களிலிருந்து ஏதோ ஹிஜ்ரி புத்தாண்டை அடைந்து விட்டோம், ஹாப்பி நியூ இயர் மத்தவங்க சொல்ற மாதிரி சும்மா செலிப்ரேட் பண்ணும் விதமாக நம்முடைய நாட்களை நாம் கழித்துக் கொள்ளக்கூடாது. நாம் அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் நாம் ஒரு வருடத்தை வீணாக்கி விட்டோம், சர்வசாதாரணமாக நம்மை விட்டு சென்று விட்டது, அடுத்த வருடத்தில் காலடி எடுத்து வைக்க நாம் இருக்கின்றோம், காத்திருக்கின்றோம். எனவே இந்த ஹிஜ்ரி புத்தாண்டின் ஒரு உதவியோடு, இந்த ஒரு நாட்டத்தோடு எப்படி ஒரு புத்தாண்டில் காலடி எடுத்து வைக்கின்றோமோ அதே போல என்னையும் நான் புதுமையாக்கிக் கொள்வேன் என்கிற ஒரு புத்துணர்ச்சியோடு என்னுடைய ஈமானை நான் உறுதிப்படுத்திக் கொள்வேன், அதிகப்படுத்திக் கொள்வேன், அல்லாஹ்வுடைய விஷயங்களை சரியான முறையில் பின்பற்றுவேன் என்கிற உயரிய சிந்தனையோடும் உயரிய உறுதிமொழியோடும் நாம் நம்முடைய இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் காலடி எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய அமல்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய புத்தாண்டின் துவக்கத்திலிருந்தே நம்முடைய ஈமானை புதுப்பித்து அதற்கு தகுந்தாற் போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொருந்தியவர்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் இன்னும் வாழக்கூடிய காலங்களில் நம்முடைய சமூகம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு, ஒரு சிறுபான்மையினர் எப்படி முன்னேற வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையோடு அதற்கான திட்டமிடலை இந்த ஆண்டிலிருந்து நாம் சரியான முறையில் எடுத்து சென்று அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்நாட்களை கழிப்பதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.